அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனால் மேலும் ஒரு மாணவி பாதிப்படைந்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவரை கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான தகவல்கள் ஒன்றொன்றாக வெளியாகி வருகின்றன. குறிப்பாக மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலானது விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி இரவு பாதிக்கப்பட்ட மாணவி அந்த வளாகத்துல நின்று பேசுகின்ற போதுதான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றுள்ளது. அப்போது அவர் அழுது கொண்டே காலை வரை, அதாவது 24ஆம் தேதி காலை வரை அவர் அழுது கொண்டே இருந்த போது, அப்போது இது குறித்து மற்றொரு மாணவி பேசிய போது தானும் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த நபரால் ஆளாக்கப்பட்டிருப்பதாக அவர் தகவல் ஒன்றை தெரிவித்த பிறகுதான் இவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த மாணவியும் இவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாலும் குறிப்பாக அந்த மாணவி புகார் கொடுப்பதில் தயக்கம் காட்டி வருவதால தற்போது கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் அவருக்கு கவுன்சிலிங் செய்து அவரிடம் புகாரை பெற்று அதன் பின்பாக ஞானசேகர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்து, இதே போல இந்த ஞானசேகர் என்பவர் தொடர்ச்சியாக இந்த வளாகத்துக்குள்ள பல பெண்களை இதே போல இவர் தொடர்ச்சியாக மிரட்டி இது போன்ற வீடியோ எடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது இவரது செல்போனை போலீசார் சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி எடுக்கப்பட்ட போது இவரிடம் அதிகப்படியான அந்த மாணவர்களின் புகைப்படங்கள் அதுல இருந்த நிலையில இது குறித்து கேட்டபோது தான் பிரியாணி கடை வைத்திருப்பதால அவர்கள் ரெகுலர் கஸ்டமர், அதனால தான் வைத்திருப்பதாகவும் பின்னர் போலீசாரிடம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இது குறித்து அவரிடமும் இது போன்ற வீடியோ எடுத்து மிரட்டி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவரது தொலைபேசியில் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வைத்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு இதே போலதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கி டாக்கி உதவியோடு இவர் போலீஸ் போல நடித்து மாணவர்களிடம் மிரட்டி இந்த பணம் பறிப்பு மற்றும் இது போன்று பாலியல் தொடர்பான தொல்லைகள் கொடுத்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீது வழிப்பறி வழக்குல மட்டும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் ஆனது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அவரிடம் இருந்து அந்த செல்போன்ல பறிமுதல் செய்யப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட விசாரணையில போலீசார் இறங்கியுள்ளனர். எத்தனை மாணவிகள் இவரிடம் இது போன்ற பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக அவரை போலீஸ் காவலில் எடுத்து ஞானசேகரை விசாரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நிறைவுக்கு பின்னரே இவர் எத்தனை பெண்களிடம் இது மீது அத்துமீறியுள்ளார் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.